த காமன் மேன். எளிய மனிதன் கூட வாழ்க்கையில உச்சபட்ச பதவியை அடைய முடியும். அதற்கு உதாரணமாக திகழ்ந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சாதாரண ஒரு கிராமத்துல ராமேஸ்வரத்துல 1931 அக்டோபர் 15ஆம் தேதி மரைக்காயர் அவர்களுக்கும் ஆசியம்மா அவர்களுக்கும் மகனாக பிறக்கிறாரு. சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தன்னோட ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணி 1951 திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ்ல பிசிக்ஸ்ல இளங்கலை பட்டம் வாங்குறாங்க. 1955 ஹையர் எஜுகேஷனுக்காக மேற்படிப்புக்காக சென்னை MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. 1960 பெங்களூர்ல டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு போஸ்டிங் கிடைக்குது. 1969 ஏரோஸ்பேஸ் ஏஜென்சில வேலை கிடைக்குது. சின்ன சின்ன ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் a turning point. இதோட விளைவு எப்ப இருந்துச்சு அப்படின்னா 1979 ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை SLV அப்படிங்கிற ப்ராஜெக்ட அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அது கடுமையா பஸ்ட் ஆயிடுது, வெடிச்சு சிதறது. 317வது வினாடியில வெடிச்சு சிதறது. அனைவரும் மனச்சோர்வு அடைகிறாங்க. இவரு தனக்குள்ள சொன்ன ஒரே ஒரு தாரக மந்திரம், துன்பத்திற்கு துன்பத்தை கொடு, துன்பத்திற்கு துன்பத்தை கொடு. இதன் விளைவா அடுத்த வருடமே கடுமையா முயற்சி செய்து அடுத்த வருடமே 1980 ஜூலை 15 SLV நிலைநிறுத்துறாங்க. இதுக்கு கிரெடிட் பண்ற மாதிரி 1982 பத்ம பூஷன் அவார்டு அவருக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் வெற்றி பயணம் தொடருது. பிருத்வி ராக்கெட், அக்னி ஏவுகணை, பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாமே வச்சுதான். இதை சிறப்பிக்கிறதுக்காக 1997 உச்சபட்ச அவார்டான பாரத ரத்னா அவார்டு கிடைக்குது. இதன் விளைவு 2002 இருந்து 2007 வரைக்கும் இந்தியாவோட குடியரசுத் தலைவரா பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதற்கு அவர் பயன்படுத்துற தாரக மந்திரங்கள்ல ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இதை நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டியது. துன்பத்திற்கு துன்பத்தை கொடு, யாதும் ஊரே யாவரும் கேளு, கனவு காணுங்கள், கனவு தூக்கத்தில் வருவதல்ல தூங்க விடாமல் வருவது. இத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஐயாவை மாதிரி நாமளும் ஒரு உயர்ந்த பதவியை அடைய முடியும், நம்மளோட இலக்கை அடைய முடியும். கனவு காணுங்கள், உச்சபட்ச கனவு காணுங்கள். நன்றி.